சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் ஒரு வேர்டோட மீனிங்கை டிசைட் பண்ணுது அப்படின்னு ஐயர் ரிச்சர்ட்ஸ் சொல்றாரு. சென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வர இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் சென்ஸ். இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்க, இதுல வந்து இந்த டயலாக் ஓங்கி அடிச்ச 1 டன் வெயிட் அப்படிங்கறது அந்த டயலாக், அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குங்களா, அதுதான் வந்து சென்ஸ். அடுத்தது ஃபீலிங். ஃபீலிங் அப்படின்னா அதுல வந்து அதாவது நம்மளுடைய ஒப்பீனியனை சேர்த்தி சொல்றது தான் வந்துட்டு ஃபீலிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீ பேரிச்சம்பழ விளம்பரத்துல பார்த்திருப்ப, சிறப்பு விளம்பரத்துல பார்த்திருப்ப. ஸோ சூர்யாவோட டைலாக்ல வந்து சந்தானம் வந்து அவரோட ஸ்டைல்ல அவரோட எமோஷன்ஸ் சொல்லியிருப்பாரு, ஒப்பீனியனா சொல்லியிருப்பாரு. அதுதான் ஃபீலிங். டோன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆடியன்ஸ். அதாவது ஆடியன்ஸை பொறுத்து டோன் வந்து மாறும். இப்போ வந்து எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிறது தான் டோன். அடுத்தது இன்டென்ஷன். எந்த ரிசல்ட் எதிர்பார்த்து சொல்றோம். இப்ப சந்தானம் வந்து இந்த டைலாக் என்ன ரிசல்ட் எதிர்பார்த்து சொல்லியிருப்பாரு, எல்லாரும் சிரிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒரு வேர்டோட கரெக்ட் மீனிங்கை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஐயர் ரிச்சர்ட்ஸ் சொல்றாரு. இப்ப நீங்க ஒரு சயின்டிபிக் ட்ரீட்டிஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து சொல்ல வர இன்ஃபர்மேஷன் ஃபேக்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதுதான் வந்து இட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து அதுல ஃபீலிங்க்கு இடமே கிடையாது. அடுத்தது வந்து டோன். டோன் எப்படி இருக்கும்? அகடமிக் கன்வென்ஷன், அதாவது படிச்சவங்க மத்தியில அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் அப்படின்னா நம்மளோட ஸ்பீச் டோன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபார்மலா இருக்கும். அதே வந்து நம்ம ஒரு குழந்தைங்க கிட்ட பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஜோக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது அப்ப இங்க சயின்டிபிக் ட்ரீட்டிஸ்ல டோன் எப்படி இருக்கும்? பி அகடமிக் கன்வென்ஷன். அடுத்தது இன்டென்ஷன். இன்டென்ஷன் கிளியரா அதுல ஸ்டேட் பண்ணுவாங்க. இப்ப இது உங்களுக்கு எப்படி வந்து கொஸ்டினா கேட்பாங்க அப்படின்னு, சூஸ் த கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன் சயின்டிபிக் அட்ரன்சஸ் அக்கார்டிங் டு ஐயர் ரிச்சர்ட்ஸ். ஸோ எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சயின்டிபிக் அட்ரன்சஸ்ல? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் வந்து சி. ஃபர்ஸ்ட் சென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அடுத்தது தான் ஃபீலிங் வரும். டோன் வந்து கன்வென்ஷனல் டோனா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் சாப்டர்ல 4 kinds ஆஃப் மீனிங் பார்க்க போறோம். ஐயர் ரிச்சர்ட்ஸ் was the first critic to bring to English criticism as scientific precision and objectivity. ஸோ கிரிட்டிசிசத்துக்கு சயின்டிபிக் குவாலிட்டிஸான துல்லியமா இருக்கிறதும், அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ் அதுல சொல்லாம எது ஃபேக்டோ அதை மட்டும் சொல்ற இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸை கிரிட்டிசிசம்க்கு கொண்டு வந்தது ஐயர் ரிச்சர்ட்ஸ் தான். Who was the first to distinguish between the two uses of language, the referential and the emotive? I.A. Richards. His well-articulated theory is found in his Principles of Literary Criticism. I.A. Richards' practical criticism speaks about the 4 kinds of meaning. ஸோ நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற இந்த 4 kinds of meaning வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் புக்ல இருந்து எடுத்திருக்கு. அந்த புக் வந்து 1929 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Richards is remembered for his modern way of teaching and studying literature. 4 kinds of meaning is an extract from part 3 of practical criticism. So practical criticism அப்படிங்கிற அந்த புக்ல இருந்து part 3rd extract தான் நம்மளுடைய essay 4 kinds of meaning. Who is called the father of new criticism? I.A. Richards. ஸோ இந்த நியூ கிரிட்டிசிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒர்க் பத்தி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அந்த ஒர்க்கோட ரைட்டரோட பயோகிராஃபில நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பிளஸ் அந்த ஒர்க் வந்து எந்த காலகட்டத்தில் எழுதுனது அந்த ஹிஸ்டாரிக்கல் சோசியல் பேக்ரவுண்டு தேவையில்ல. டெக்ஸ்டே வந்து இட் இஸ் செல்ஃப் கண்டெய்ன் அண்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, which criticism considered text as self contained and closed? நியூ கிரிட்டிசிசம். அப்ப இந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசமோட அப்ஜெக்டிவ் என்ன, எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின். It aims to encourage students to concentrate on the words on the page rather than preconceived beliefs about the text.
practical criticism is a discipline of new criticism. So practical criticism ஓட எய்ம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த வேர்ட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட மீனிங் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே we can come to the conclusion. ப்ரீகன்சீவ்டு பிலீஃப், அதாவது இது வந்து இண்டிபெண்டன்ஸ் காலகட்டத்தில் எழுதப்பட்டது, ஸோ வந்து ஆத்தர் வந்து இந்த மைண்ட் செட்டோட தான் எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அசம்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. which derive their strength and inspiration from the seminal writings of Richards, New Criticism and the whole of modern tensional poetics. 4 kinds of functions or meanings as enlisted by I.A. Richards: sense, feeling, tone and intention. So இது எப்படி கொஸ்டினை கேட்பாங்க அப்படின்னா, what are the 4 factors on which total meaning of a word depends upon according to I.A. Richards? Sense, feeling, tone and intention. சென்ஸ், ஃபீலிங், டோன் அண்ட் இன்டென்ஷன். ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் ஒரு வேர்டோட மீனிங்கை டிசைட் பண்ணுது அப்படின்னு ஐஏ ரிச்சர்ட்ஸ் சொல்றாரு. சென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வர இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது தான் சென்ஸ். இப்போ இந்த பிக்சர்ஸ் பாருங்க, இதுல வந்து இந்த டயலாக் ஓங்கி அடிச்ச 1 டன் வெயிட் அப்படிங்கிறது அந்த டயலாக், அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குங்களா, அதுதான் வந்து சென்ஸ். அடுத்தது ஃபீலிங். ஃபீலிங் அப்படின்னா அதுல வந்து அதாவது நம்மளுடைய ஒப்பீனியனை சேர்த்தி சொல்றது தான் வந்துட்டு ஃபீலிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ சூர்யாவோட டைலாக்ல வந்து சந்தானம் வந்து அவரோட ஸ்டைல்ல அவரோட எமோஷன் சொல்லியிருப்பாரு, ஒப்பீனியனா சொல்லியிருப்பாரு, அதுதான் ஃபீலிங். டோன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆடியன்ஸ், அதாவது ஆடியன்ஸை பொறுத்து டோன் வந்து மாறும். இப்போ வந்து எந்த மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிறது தான் டோன். அடுத்தது இன்டென்ஷன், எந்த ரிசல்ட் எதிர்பார்த்து சொல்றோம். இப்போ சந்தானம் வந்து இந்த டைலாக் என்ன ரிசல்ட் எதிர்பார்த்து சொல்லியிருப்பாரு, எல்லாரும் சிரிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த 4 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒரு வேர்டோட கரெக்ட் மீனிங்கை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஐஏ ரிச்சர்ட்ஸ் சொல்றாரு. So first one, the sense. Sense refers to what is said or the items referred to by a writer. So என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ, என்ன சொன்னாங்களோ அதுதான் சென்ஸ். What we speak to convey to our listeners for their consideration can be called sense. அதாவது நம்ம என்ன சொல்றோமோ அந்த சொற்கள் வந்து அவங்களுக்கு சிந்தனையா மாறுது இல்லைங்களா, தாட்ஸா மாறுது பார்த்தீங்களா, அந்த சொற்கள் தான் வந்து சென்ஸ். Which is the most important thing in all scientific utterances where verification is possible? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ சயின்டிஃபிக் அட்ரன்ஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? சென்ஸ் தான். அங்கே என்ன பாசிபிள்? வெரிஃபிகேஷன் பாசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்து சென்ஸ். இங்கே வந்து வெரிஃபிகேஷன் பாசிபிளா? பாசிபிள். ஓகேங்களா? இதை நீங்க வந்து எல்லா டோன்ல எல்லாம் சொல்லி கன்வே பண்ணுங்கிற அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து சென்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். சயின்டிபிக் அட்டரன்ஸ்ல சென்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபீலிங் ரெஃபர்ஸ் டு த எமோஷன், ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், வில், டிசையர் டுவர்ட்ஸ் வாட் இஸ் பீயிங் செட். ஸோ ஃபீலிங் அப்படிங்கிறது நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன்ல நம்மளுடைய ஒப்பீனியனோ இல்லை எமோஷன்ஸையோ சேர்த்தி சொல்றதுதான் ஃபீலிங். இப்போ வந்து சயின்டிஃபிக் ட்ரீட்டிஸ் எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன்ல நம்மளுடைய ஃபீலிங் வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஸ்கூல்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் பிகின் பண்றோம் அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் அந்த சொல்ற விதமும் அதே வந்து கிட்ஸ் வந்து ஹாப்பியா சொல்றதும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் ஃபீலிங்னு சொல்றோம். The attitude towards what we convey is known as feeling. In other words, we have bias. So bias means favoring or accentuation. Accentuation more emphasis, to give more emphasis, accentuation of interest towards what we say. We use language to express these feelings. So feelings எதன் மூலமா வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா language மூலமா. This happens even if the speaker is conscious of it or not. ஸோ நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலுமே வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்ல நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. In exceptional cases, say in mathematics, no feeling enters. ஸோ எங்க ஃபீலிங் வரவே வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், சயின்டிஃபிக் ட்ரீட்டிஸ் இதுல எல்லாம் வராது. The speaker's attitude to the subject is known as feeling. Attitude to the subject. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க.
இங்க பாருங்க, டோன் வந்து attitude to the listener, feeling வந்து attitude to the subject. Tone is the attitude towards the audience or reader. The speaker has an attitude to his listener. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட்ஸ் அ ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபார்மலாகவே போயிட்டுருக்கோம். இதுவே வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து கிட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் காமெடியாக அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். He chooses or arranges his words differently as his audience varies in automatic or deliberate recognition of his relation to them. ஸோ அப்படியே புக் எழுதுறவங்களும் வந்து அவங்க யாருக்கு வருஷம் புக் எழுதுறாங்களோ அதைப்படி அவருடைய டோன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க ஹீ அப்படிங்கிறது வந்து ரைட்டஸ். சரிங்களா? The tone of his utterance reflects his awareness of the audience. Thus, tone refers to the attitude to the listener. Next, the intention. Finally, apart from what he says, his attitude to what he is talking about and his attitude to his listener, there is the speaker's intention. So, intention அப்படின்னா என்னது? Aim. The effect he is endeavoring to promote. ஸோ அவர் என்ன ரிசல்ட் கொண்டு வர நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து இன்டென்ஷன். Intention is the writer's conscious or unconscious aim or the effect that he or she is trying to produce. The speaker's purpose modifies his speech. Obviously, ஸோ இதில் இன்டென்ஷன் நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா பொலிட்டிக்கல் இதில் தான் பார்க்கலாம். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ இப்போ எனக்கு ஓட்டு வாங்கணும் அதுக்கு மாதிரி பேசுவாங்க. இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஒரு மாதிரி இருக்கும். Frequently, the speaker's intention operates through and satisfies itself in a combination of other functions. So, questions பாருங்க. Which govern the stress laid upon points in an argument? ஸோ ஆர்குமெண்ட் வந்துச்சு அப்படின்னா எங்க அதுல எதுல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னா இன்டென்ஷன்ல. பிளாட் விச் கண்ட்ரோல்ஸ் த பிளாட் இன் த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆஃப் த வேர்ட், இன்டென்ஷன். ஸோ நீங்க இங்க படிக்க வேண்டியது ஆன்சர்ஸ் கிடையாது, கொஸ்டின் தான். சரிங்களா? அப்ப ஆர்குமெண்ட்ல எதுல அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கு? இன்டென்ஷன்ல. ஸோ பிளாட்டை வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்றது என்ன? இன்டென்ஷன். ட்ராமாட்டிக் செமி ட்ராமாட்டிக் லிட்ரேச்சர்ல எதுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? இன்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். For instance, the writer of a scientific treatise puts, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட் சொல்லும் போது சென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ஃபீலிங்ஸ்க்கு அங்கே வந்து வேலை கிடையாது. டோன் எப்படி இருக்கும்? அகடமிக் கன்வென்ஷன், ஃபார்மல் டோன் இருக்கும். இன்டென்ஷனும் வந்து கிளியராக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆஸ் அ டீச்சராக நம்ம வந்து ஒரு லேர்னிங் அவுட்கம் இல்லையா, அதுதான் இன்டென்ஷன். அடுத்தது வந்து நம்ம கண்டென்ட் தான் சென்ஸ். அடுத்தது நம்ம கிளாஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம டோன். ஸோ நம்ம வந்து 6th குழந்தைங்களுக்கு எடுத்தால் எப்படி எடுப்போம், அதே 12th குழந்தைங்களுக்கு எடுத்தால் எப்படி எடுப்போம் அப்படிங்கிறது. வேற இன் பொலிட்டிக்கல் ஸ்பீச், ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டென்ஷன் தான் ப்ரிடாமினன்ட், அடுத்தது ஃபீலிங், நெக்ஸ்ட் டோன், நெக்ஸ்ட் கம்ஸ் சென்ஸ். ஸோ choose the correct arrangement of factors in scientific utterances according to I.E. Richards. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ், ஃபீலிங், கன்வென்ஷனல் டோன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, எதில் வந்து இன்டென்ஷன் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும்? எஸ், பொலிட்டிக்கல் அட்ரன்சஸ். ஓகேங்களா? இங்கே வந்து இன்டென்ஷன் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், சென்ஸ்க்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. என்ன டோனில் இருக்கும் அப்படின்னா அசர்ட்டிவ் டோனில் இருக்கும். அப்புறம் ஃபீலிங்ஸ்க்கு எந்த பிரான்ச்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? போயட்ரி. ஓகேங்களா? ஸோ போயட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபீலிங் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, பியூர்லி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ், EFFECTS, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு சென்ஸ் வந்து அகெயின் நிறைய இல்லாஜிக்கலான கிளைம்ஸ் எல்லாம் இருக்கும்.
அடுத்தது டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டஃபர் சிமிலி இந்த மாதிரி நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபார்மல் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் வர்றது பொலிட்டிக்கல், ஃபீலிங் ஃபர்ஸ்ட் வந்தா போயம், சென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தா சயின்டிஃபிக் அட்ரன்சஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு கான்வர்சேஷன் இருக்கு. ஸோ கான்வர்சேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ல எல்லாம் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்வர்சேஷன்ல கொஸ்டின்ஸ் எப்படிலாம் வரும்னு பாருங்க. இட் இஸ் இன் கான்வர்சேஷன் த டேஸ் மே கம்ப்ளீட்லி சப்ஜுகேட் த அதர்ஸ். இன்டென்ஷன். ஸோ டு கன்க்ளூட், கான்வர்சேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இன்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்டென்ஷன், டோன், சென்ஸ், ஃபீலிங், இந்த 4 இதில் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.